இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்திருப்பதாக, உங்களிலே பெருகுவதாக. இந்த நாளில் ஜீவ அப்பமாக நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதில் அநேக ஆலோசனை இருக்குது. ஆனால் இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும்போது என் இருதயத்தில் ஒரு சிறிய பயம் வந்தது, அப்படி தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, 19வது வசனத்தில் ஜீவ பாதையில் போக முடியாது, நடக்க முடியாது, அது மட்டும் இல்லை மரித்தோரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளெல்லாம் பார்க்கும்போது ஜீவ பாதையில் போக முடியாதா, அப்போ என்ன தான் வழி அப்படின்னு யோசிக்கும்போது 10வது வசனத்தில் இதிலேருந்து தப்புறதுக்கு பிரதானமாக அங்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். காரணம் என்னென்னா, ஞானம் என்கிறது மிக மிக அவசியம் என்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். இப்போ ஞானத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அதே அதிகாரத்தில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்தேன். நீதிமொழிகள் 2:6 அந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் தருகிறார் அப்படின்னா அப்போ கேட்கணும், அவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக தருவார். கர்த்தர் ஞானத்தை தருகிறாருங்கிறதுக்கு விளக்கமாக, ஞானங்கிறது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிற அந்த மகிமையான ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் நீதிமொழிகளை வாசிக்கும்போது 1வது அதிகாரத்திலேயே நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்கே அவரை மதிக்கிற, அதாவது அவருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் அவசியம் அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எரேமியா 32:39 பார்க்கும்போது, நானே அந்த பயத்துக்கு தேவையான இருதயத்தை தருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அந்த இருதயத்தில் எனக்கு பயப்படுகிற பயத்தை நான் வைப்பேன் அப்படின்னு எரேமியா 32:40 பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம், அந்த இருதயத்தில் அவருக்கு பயப்படுகிற பயத்தை அவரே வைக்கிறார். இன்னும் அடுத்ததாக ஏசாயா 11:2 கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து என் கட்டளைகளில் நடக்க பண்ணுவேன், நியாயங்களை கைக்கொள்ள பண்ணுவேன், அதன்படி செய்ய பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்தையும் அவர் தான் கட்டளையிடுகிறாரு, அந்த இருதயத்தில் அவருக்கு பயப்படுகிற பயத்தை வைக்கிறாரு. அந்த பயத்தை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவருடைய ஆவியை, அவருடைய அபிஷேகத்தை நான் தருவேன். அது மட்டும் இல்லை, அந்த அபிஷேகம் கண்டிப்பாக நியாயங்களை, கட்டளைகளை, ஆலோசனைப்படி நடக்கிறதுக்கு நான் செய்வேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தபடி நீதிமொழி 2:6 அவர் தான் தருகிறார். அப்போ கேட்கணும் இல்லையா? எசேக்கியேல் 36:37 இஸ்ரவேல் வம்சத்திற்காக, அவருடைய ஜனத்துக்காக நான் அருளுவேன்,
எதை அருளுவேன்? அவருக்கு பயப்படுகிற பயத்தில் தொடர்ந்து நடத்தும்படியான அந்த ஆவியை, அவருடைய அபிஷேகத்தை நான் அருளுவேன். அதற்கு அவங்க என்கிட்ட விண்ணப்பம் பண்ணினா மட்டும் போதும் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு பாடலையே ஆண்டவர் தந்தார். விண்ணப்பம் செய்ய மனதில்லையோ, விண்ணப்பம் செய் மனமே மனமே, விண்ணப்பம் செய்ய மனதில்லையோ, விண்ணப்பம் செய் மனமே மனமே, வாக்குத்தத்தம் நிறைவேற நிபந்தனை உண்டு, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற விண்ணப்பம் செய்தால் போதும் மனமே, விண்ணப்பம் செய்ய மனதில்லையோ, விண்ணப்பம் செய் மனமே மனமே, உம்மாவியை எனக்கு தந்து கட்டளைப்படியே நடக்க செய்து நியாயங்களை கை கொள்ளவும் செயல்படவும் செய்வேனென்றீ, வாக்குத்தத்தம் நிறைவேற நிபந்தனை உண்டு, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற விண்ணப்பம் செய்தால் போதும் மனமே, விண்ணப்பம் செய்ய மனதில்லையோ, விண்ணப்பம் செய் மனமே மனமே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். விண்ணப்பம் பண்ணால் மட்டும் போதும், நான் உங்களுக்கு இருதயத்தை தருவேன். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்தை தருவேன். அதில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் வைப்பேன். அதில் கண்டினியூவாக நீங்கள் வாழும்படியாக என்னுடைய ஆவியையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் தருவேன்னு எசேக்கியேல் 36:27 அந்த வாசிக்கிற அந்த மகிமையான வார்த்தையை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிற்று. இந்த மகிமையான நேரத்தில் நாமும் அவர்கிட்ட கேட்டால் போதும், ஆண்டவரே எனக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க, இருதயத்தை தாங்க அப்படின்னு கேட்டால் போதும், நிச்சயமாக அருளுவார். இந்த வேத பகுதியில் எசேக்கியேல் 36:37 அனுக்கிரகம் பண்ண போகிறார். அதாவது மந்தையாக மக்களை கூட்டி சேர்க்கணும், அதற்காக அல்ல, அவருடைய ஆவியை அருளும்படியாக இருதயத்தை தரும்படியாக விண்ணப்பம் பண்ணால் போதும் அப்படிங்கிறத அங்கே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாமும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணால் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அவருக்கு பயப்படுகிற பயத்தை அபிஷேகத்தை நிச்சயமாக தருவார். அப்படி தரும்போது அறிவு புத்தி எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யும். அப்போது மட்டும்தான் நம்ம ஜீவ பாதையில் நடக்க முடியும். அந்த பாதை அது நீதிமான்களின் பாதை. ஒரு நாளில் நித்தியத்துக்குள்ளாகவும் பிரவேசிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you. தேவனிடம் ஞானத்தை கேட்டு பெற்றவர்களே ஜீவ பாதையில் நடக்க முடியும். ஜீவ பாதையில் நடக்கிறவர்களே ஒரு நாளில் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும்.